வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட நிதி உதவிக்கான விண்ணப்ப படிவத்தை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை மாநில அரசு கடந்த 2003ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தியது. அதன்படி தற்பொழுது 38,700 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. புதுவை அரசு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டத்துடன் ஒருங்கிணைத்து 15,995 வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டது. அதன்படி தற்பொழுது வரை 3,241 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய அரசானது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் 2.0 எனும் புதிய திட்டத்தை செயல்படுத்தியது. இதையடுத்து புதுவை அரசு அந்த திட்டத்தையும் ஏற்கனவே செயல்பட்ட காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டத்தையும் ஒருங்கிணைத்து புதிய ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது. அதன்படி பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு வீடு கட்ட மத்திய அரசின் பங்காக ரூபாய் 2.25 லட்சமும் புதுவை அரசின் பங்காக ரூபாய் 2.75 லட்சமும் என மொத்தம் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் பொலிவுறு நகர் திட்டத்தில் அண்ணா திடலை சுற்றி கட்டப்பட்டுள்ள கடைகளில் இரண்டாம் கட்டமாக 36 பேருக்கு கடைகள் ஒதுக்கீடு உத்தரவை வியாழக்கிழமை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கம்பன் கலையரங்கம் எதிரில் நகராட்சிக்கு சொந்தமான அண்ணா திடல் உள்ளது. திடலை சுற்றிலும் அண்ணா சாலை, லப்போத் வீதி, சின்ன சுப்ராயலு சாலை ஆகிய பகுதிகளில் கடைகள் இருந்தன. அண்ணா திடலானது பொலிவுறு நகரம் மற்றும் நகர மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் 12.5 கோடியில் சீரமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி லப்போத் வீதியில் 20 கடைகளும், சின்ன சுப்ராயலு பிள்ளை வீதியில் 79 கடைகளும் புதிதாக கட்டப்பட்டன. ஏற்கனவே அங்கு கடை நடத்தி வந்த பழைய வியாபாரிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஏற்கனவே 50 பேர்களுக்கான கடைகள் ஒதுக்கீடு உத்தரவை முதல்வர் ரங்கசாமி வழங்கியுள்ளார். இந்நிலையில் இரண்டாவது கட்டமாக 36 கடைகளுக்குரிய பயனாளிகளுக்கு கடை ஒதுக்கீடு உத்தரவை முதல்வர் ரங்கசாமி பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் நேரு, உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வருவாய் அதிகாரி பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரிகள் பணிக்கு தேர்வானவர்களுக்கான பணி நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் அரசு துறை காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரிகளுக்கான 5 காலி பணியிடங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எழுத்துத் தேர்வு, உடற்தகுதி தேர்வு நடைபெற்றது. பணிக்கான நிறைவு தேர்வில் 2 ஆண்கள் 2 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்றது. இதில் 4 பேருக்கும் பணி நியமன ஆணை முதல்வர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் செல்வம், தீயணைப்புத்துறை அமைச்சர் சரவணன் குமார், கோட்ட தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் உதவி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் முதன்முறையாக தீயணைப்பு துறையில் நிலைய அதிகாரிகள் பணியில் மகளிருக்கான இட ஒதுக்கீடு அடிப்படையில் 2 பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்கும் காலக்கெடுவை நீட்டிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி, கவர்னர், முதல்வர் மற்றும் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோருக்கு அனுப்பியுள்ள மனுவில் மாநிலத்தில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு சென்டாக்கில் இணைய வழியாக கடந்த 12ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இதற்கான காலக்கெடு நாளை 31ஆம் தேதியுடன் முடிகிறது. பெரும்பாலான மாணவர்கள் ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ் பெற முடியாத நிலை உள்ளது. காரணம், தற்பொழுது தாய் வழி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளன. ஆனால் புதுச்சேரி அரசு அதற்கான அரசாணை இதுவரை வெளியிடாததால் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதற்கான சான்றிதழ்கள் தர தாமதப்படுத்துகின்றனர். இதனால் மாணவர்கள் சான்றிதழ்கள் உரிய காலத்தில் பெற முடியாத நிலை உள்ளது. எனவே சென்டாக் விண்ணப்பிக்கும் தேதியை வரும் ஜூன் 15ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும். தாய் வழியில் ஜாதி சான்றிதழ் வழங்குவது தாமதப்படுத்தினால்
பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீண்டும் நீதிமன்றம் செல்லக்கூடும். இதனால் தேவையற்ற காலதாமதம் ஏற்பட்டு வெளியிடப்படும் தரவரிசை பட்டியலில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். அதனை தவிர்க்க சென்டாக்கில் விண்ணப்பிக்கும் தேதியை நீட்டிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. செல்போன் செயலி மூலம் கடன் பெற்றவரின் புகைப்படத்தை மார்பிங் செய்து பணம் பறித்த வழக்கில் முக்கிய குற்றவாளி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் இளையரசன். இவர் பிங்கர் என்ற உடனடி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் 6 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளார். கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து உரிய தேதிக்கு முன்பே திருப்பி செலுத்தியுள்ளார். இருப்பினும் பணம் செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர் வங்கதேச எண்ணுள்ள நம்பரில் இருந்து வாட்ஸ்அப் மூலம் இளையரசனை தொடர்பு கொண்டு உரிய தொகையை செலுத்துமாறு கூறியுள்ளார். ஆனால் இளையரசன் அதனை பொருட்படுத்தாமல் இருந்துள்ளார். இதையடுத்து அந்த அடையாளம் தெரியாத நபர் இளையரசனின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி பணத்தை செலுத்துமாறு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன இளையரசன் ரூபாய் 63,089 வரை பணத்தை பரிமாற்றம் செய்துள்ளார். இருப்பினும் அந்த நபர் மிரட்டி தொந்தரவு செய்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த இளையரசன் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அசீமுதீன் என்பவர் தனது வங்கி கணக்கு சான்றுகளை தன்னுடைய நண்பரான சென்னையை சேர்ந்த சதாம் அன்சாரி என்பவருக்கு வழங்கியுள்ளார் என்பதும் அதனை பயன்படுத்தி அவர் இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மேலும் இந்த மோசடியில் முக்கிய புள்ளியாக துபாயில் இருப்பவர்கள் செயல்பட்டதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சதாம் அன்சாரியை கைது செய்த போலீசார் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெளிநாட்டில் வசித்து வரும் மோசடி நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவையில் மத்திய மாநில அரசுகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளும் பங்கேற்கும் வகையில் ஓராண்டுக்கான பயிற்சி வகுப்புகளில் சேர விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பல்கலைக்கழகமும் நீதி மற்றும் சட்ட வழங்கல் அமைச்சகம், மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான மேம்பாட்டுத்துறை இணைந்து நடத்தும் ஓராண்டு பயிற்சி வகுப்புக்கான இணைய வழியில் விண்ணப்பிக்க ஜூன் 10ஆம் தேதி கடைசி நாளாகும். பயிற்சியில் சேருவோர் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் 20 வயது முதல் 41 வயது வரையில் உள்ளவர்களை சேரலாம். உடல் ஊனத்தின் தன்மை 40% மேல் இருப்பது அவசியம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 குறிப்பிடப்பட்டுள்ளது. 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் யாவரும் விண்ணப்பிக்கலாம். குடும்ப வருமானம் ரூபாய் 8 லட்சத்துக்குள் உள்ளவர்களுக்கும் மாதாந்திர ஊக்க உதவித்தொகை வழங்கப்படும். மத்திய அரசால் வழங்கப்படும் சிறப்பு அடையாள அட்டை, ஆதார் அட்டை, 10ஆம் வகுப்பு +2 பட்டப்படிப்பு சான்றிதழ்கள், ஜாதி மற்றும் வருமானம் ஆகியவற்றை விண்ணப்பிக்கும் போது பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் தகவல்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு பயிற்சி பிரிவின் மின்னஞ்சல் மூலம் பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள அரசு பொது மருத்துவக் கல்லூரியில் தாமிர கம்பிகளை மர்ம நபர்கள் திருடியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை உள்ளது. இங்கு தினமும் ஏராளமானோர் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். மருத்துவமனையில் உடலியல் துறை பின்புறத்தில் குளிர் சாதனங்களுக்கான ரூபாய் 15,000 மதிப்புள்ள 10 மீட்டர் நீள தாமிர கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த கம்பிகளை மர்ம நபர்கள் அண்மையில் திருடி சென்றனர். இது குறித்து மருத்துவமனையின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த வெற்றிவேல் புதன்கிழமை கோரிமேட்டில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தாமிர கம்பிகள் திருடப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு கேமரா ஏதும் இல்லாத நிலையில் அப்பகுதியில் உள்ள தனியார் கட்டடங்களில் உள்ள கேமராக்களின் காட்சி பதிவுகளை போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து போராடுவதற்கென காரைக்கால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட காரைக்கால் போராளிகள் வாட்ஸ்அப் குழு காரைக்கால் மாவட்டம் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகளுக்கு வெவ்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளது. இந்நிலையில் இக்குழுவின் பொதுக்குழு கூட்டம் இன்று தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இதில் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர்.
அதன்படி குழுவின் நிறுவனரான பாரூக், வழிகாட்டு குழு தலைவராக சி. சு. சுவாமிநாதன், வழிகாட்டு குழு ஒருங்கிணைப்பாளர்களாக ரஹீம், R.S. கருணாநிதி, ராமச்சந்திரன் ஆகியோரும் தலைவராக வழக்கறிஞர் கணேஷ், செயலாளராக விடுதலை கனல், பொது செயலாளராக சிவகணேஷ், பொருளாளராக பிரபா உள்ளிட்ட 18 பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மக்கள் நலனுக்காக கட்சி பாகுபாடின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க காரைக்கால் போராளிகள் குழுவின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. படித்த இளைஞர்கள் மாடு வளர்க்கலாம் என பேசிய முதலமைச்சர் பேச்சை கண்டித்து புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இளைஞர் மாணவர் அமைப்புகள் சார்பில் சட்டப்பேரவை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, படித்த இளைஞர்கள் மாடு வளர்ப்பு மூலம் வருமானம் ஈட்டலாம் என பேசினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் இந்த பேச்சுக்கு படித்த இளைஞர்களை மாடு மேய்க்க செல்வதா என புதுவை அரசியல் கட்சியினர், சமூக அமைப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் முதலமைச்சர் பேச்சை கண்டித்து சட்டசபை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டம் நடந்தது. காமராஜர் சிலை அருகே தொடங்கிய பேரணிக்கு இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் தலைமை தாங்கினார். இளைஞர் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் முருகன், உதயராஜ், ஜெயபிரகாஷ், கௌசிகன், சிவச்சந்திரன், புரட்சி வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியில் இளைஞர் ஒருவர் பட்டமளிப்பு விழா உடையணிந்து முகத்தில் எருமை மாடு மாஸ்க் அணிந்திருந்தனர். அவரின் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து வந்தனர். பேரணி நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சட்டசபை அருகே ஆம்பூர் சாலை வந்தடைந்தது. அங்கு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பேரணி ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம், இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம், இந்திய மாணவர் சங்கம், முற்போக்கு மாணவர் கழகம், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதியில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு போலியாக தாசில்தார் கையெழுத்து போடப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மங்களம் தொகுதி ஆனந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் தனது மகன் மேற்படிப்பிற்கு சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க வருவாய்த்துறையின் ஜாதி, குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ் வேண்டி வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். அதில் ஏற்கனவே அலுவலகம் மூலம் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் நகல் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு சமூக நலத்துறை மூலம் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்து பெற்ற சான்றிதழ் நகலையும் இணைத்து கொடுத்துள்ளார். அந்த சான்றிதழ் நகலில் இருந்த சீல் மற்றும் தாசில்தார் கையெழுத்து மாறுபட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த தாசில்தார் சேகர் அந்த சான்றிதழை சரிபார்க்க உத்தரவிட்டார். அதில் சான்றிதழ் நகலில் இருந்தது போலியாக போடப்பட்ட தாசில்தார் கையெழுத்து என உறுதியானது. இதுகுறித்து தாசில்தார் சேகர் புதுச்சேரி கலெக்டர் மற்றும் மாவட்ட துணை கலெக்டருக்கு தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள பயனாளிகளின் சான்றிதழ்களை உண்மை தன்மை ஆராய்ந்து உறுதிப்படுத்திய பின் உதவித்தொகை வழங்க வேண்டும். அதுவரை நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டுமென புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரியூர் வருவாய் கிராமத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்டத்திற்கான சான்றிதழ்களில் போலி கையெழுத்து போட்டு கொடுத்து வருவது வில்லியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் விதமாக வீரவணக்க ஊர்வலம் நடந்தது. காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்திய ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் வீரவணக்க ஊர்வலம் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நேற்று நடந்தது. புதுச்சேரி AFT மைதானம் அருகே துவங்கிய வீரவணக்க ஊர்வலத்தை கௌரவ தலைவர் சிவசங்கர் MLA, தலைவர் பாபு சீனிவாசன் ஆகியோர் தலைமை தாங்கி துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள், வணிகர்கள், வியாபாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷின் வீதி வழியாக சபாகோவில் அருகே முடிவடைந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பழங்குடி மக்களை ST பட்டியலில் சேர்க்காவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என
பழங்குடியின மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வசித்து வரும் காட்டுநாயக்கன், மலக்குரவன், எருகுலா ஆகிய பழங்குடி மக்களை மத்திய அரசு எஸ்டி பட்டியலில் உடனடியாக சேர்க்க வலியுறுத்தி புதுச்சேரி ஆத்திக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடி மக்கள் இயக்கம் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், பழங்குடியின மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்காவிட்டால் எதிர்வரும் தேர்தலை புறக்கணிப்போம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். தமிழரை எதிர்க்கும் கண்டன வெறியர்களை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழிலிருந்து உருவானது கன்னடம் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்த கருத்து கர்நாடகாவில் புயலை கிளப்பியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதோடு தமிழ் திரைப்படங்களை கர்நாடகாவில் திரையிட எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் தமிழர்களை எதிர்க்கும் கன்னட வெறியர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உட்பட தமிழ் அமைப்பினர் கலந்து கொண்டு கண்டன வெறியர்களை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை, சின்னப்பேட், மீனாட்சி நகர், காவல் நிலைய வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதன் காரணமாக மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் பெரிதும் அவதியுற்றனர். இப்பிரச்சினை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கண்ட பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து மேற்கண்ட பகுதியில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும், LED மின் பாதைகளை வலுவாக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மின்துறை மூலம் மேற்கண்ட வேலையை செய்வதற்கு அட்டவணை இனத்தவர் சிறப்பு குறு நிதியின் மூலம் ரூபாய் 22,66,692 திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. அரசு அனுமதி கிடைக்க பெற்ற நிலையில் இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த பணியின் மூலம் 500 மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு துறைகளில் 15 ஆண்டுகளுக்கு மேல் காலாவதியான 644 வாகனங்களை ஏலம் விட்டதில் 1,89,00,000 ரூபாய் அரசுக்கு கிடைத்துள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் 15 ஆண்டுகளை கடந்து காலாவதியான வாகனங்களை ஏலம் விடுவதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. அதையொட்டி காலாவதியான வாகனங்களை கணக்கெடுக்கும் பணி புதுச்சேரி போக்குவரத்து துறை கடந்த 2023ஆம் ஆண்டு துவங்கியது. இதில் கல்வி, பொதுப்பணி, வருவாய், நகராட்சி உள்ளிட்ட அரசு துறைகள் மற்றும் அரசு துறைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் கார்ப்பரேஷன் ஆகிய துறை அலுவலகங்களில் இருசக்கர வாகனம் துவங்கி பஸ் வரை உள்ள 1094 வாகனங்கள் கண்டறியப்பட்டு இவற்றை ஏலம் விடும் பணி கடந்த மாதம் நடந்தது. இதில் முதல் கட்டமாக அரசு துறைகளில் இருந்த 431 வாகனங்களை ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒர்க் டெக் இன்ஜினியர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 1,78,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. கார்ப்பரேஷனில் உள்ள 37 வாகனங்களை இந்துஸ்தான் ரீசைக்ளிங் அப் என்ற நிறுவனம் 11,03,590 ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. ஏலம் விடப்பட்ட வாகனங்களை எடுத்து செல்லும் பணியில் 2 தனியார் நிறுவனமும் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் 2ஆம் கட்டமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகி ஆகிய இடங்களில் உள்ள வாகனங்களை ஏலம் விட தயாராகி வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.